யார்கிட்டயா போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா, 2டே 2 பெரிய கட்சி தான் இருக்கு. அந்த கட்சியில எதுக்காவது ஒண்ணு தான் போடணும். சில பேர் சொல்றாங்க, "எனக்கு யார் காசு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு போடுவேன்" அப்படின்னு. அப்ப இந்த 2டே 2 பெரிய கட்சி தான் இருக்கு. அந்த 2 கட்சி தான் ஆளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாட்ல எப்படிங்க நல்லது நடக்கும்? அவங்க தான் பெரிய கட்சியா இருக்கிறவங்கள்ட்ட தான் போடணுமா? சுயேட்சையா எவ்வளோ பேர் இருக்காங்க. சுயேட்சையா எத்தன பேர் நிக்கிறாங்க. அவங்க உங்க ஏரியால இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா? அவங்கள நம்ம போய் கேள்வி கேட்கலாமா? அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா, உங்களால கேட்க முடியும் அவர போய். அவர் பக்கத்திலேயே இருக்காரு. பார்க்க முடியும். அவர் கேட்க முடியும். இப்போ பெரிய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, அவர போய் பார்க்க முடியுமா? இல்ல கேட்க முடியுமா? அவர வந்து தப்பு பண்ணாருன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க உங்க சுயேட்சையா இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் போடுவாரு. உங்களுக்கு மிராக்கிள் நடக்குமா? இல்ல. மிராக்கிள் இல்ல. மாற்றம் நடக்கணும். இந்த இந்த ஊழலற்ற ஆட்சியா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நல்ல ஆட்சி வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஒரு நல்லவருக்கு தான் ஓட்டு போடணும். அந்த நல்லவர நீங்க கண்டுபிடிங்க. உங்க ஏரியால யார் இருக்கான்னு பாருங்க. ஒரு சுயேட்சையா இருக்கிறவங்க நிக்கலாம் தனியா. அவர் ஒண்ணும் பெருசா பெரிய லெவல்லலாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அவருக்கு ஓட்டு போடுங்க. அவர்களால ஒரு மாற்றத்த கொண்டு வர முடியும். மிராக்கிள் நடக்கும். நம்ம கடவுளர்கள் வந்து ஒரு மிராக்கிள் மாரி பண்ணுவாங்க. நாம கேட்டா தான் அது நடக்கும். கடவுள் பார்த்துக்குவாரா அப்படின்னா நடக்காது. நாம கேட்கணும். அது கேட்கறது எப்படி, என்ன மாரி கேட்கணும்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர ஓட்டு போட வைக்கணும். அப்ப நாட்டுக்கு நல்லது. நாட்டுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. யோசிச்சு ஓட்டு போடுங்க.